அதாவது கபூர்ல வைத்த உடனே ஒரு கேள்வி கேட்கப்படும் வருது. என்ன கேள்வி கேட்கப்படும் கேட்டா, மா இல்முக பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உன் கருத்து என்ன அப்படின்னு கேட்கப்படும் வருது. இந்த மனிதர் சொல்லுவதா இருந்தா என்ன வரணும், காட்டினா தானே சொல்ல முடியும். இந்த மனிதர் காட்டுவதா இருந்தா ஒரு படத்தை காட்டி இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கப்படும். அப்ப கேட்டவன் அவன் என்ன செய்வான், ஏற்கனவே ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டவனா இருந்தா அவர் தான் முகமது அல்லாஹ்வுடைய ரசூல், எங்களுக்கு ஆதாரங்களை கொண்டு வந்தாரு, நாங்க ஏத்துக்கிட்டோம்னு சொல்லுவான். முனாஃபிகா இருந்தான்னு சொன்னா ஆஹாலா அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவான். அந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வைத்து தான் அவர் என்ன செய்யறாரு, அவர் கேட்கிறாரு. அதான் இந்த மனிதரை பற்றி வருதுல, இந்த மனிதர் ஒரு மனுஷன் போய் கேட்கறதா இருந்தா ஒரு படத்தை காட்டி தான் கேட்க முடியும். இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று படம் காட்டப்படும் ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறார். இந்த கருத்து தர்ற மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம். இது புகாரில இந்த கருத்து இருக்கு. எப்படி இருக்கு, 86, 184, 922, 1053 புகாரி. இந்த 4 இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, கபூர்ல வச்ச உடனே இந்த மனிதரை பற்றி உன்னுடைய கருத்து என்ன மலக்கள் கேட்பாங்க. நல்ல மூமினா இருந்தா என்ன செய்வான், இவர் தான் முகமது அல்லாஹ்வுடைய ரசூல், அவரு எங்களுக்கு நேர்வழியை கொண்டு வந்தார்னு சொல்லி விடுவார்கள். கெட்டவனா இருந்தால் அது சொல்ல முடியாது. அந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாமும் தோக்குனது கருத்து சொல்லி இருக்கிறோம். இந்த மனிதர்னு சொல்றதா இருந்தா ஒரு காட்டி தானே கேட்க முடியும். அப்ப அது காட்டி கேட்பாங்கன்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாருன்னு தெரியுது. ஆனா காட்டி கேட்கறது மாதிரி இல்லைங்கிறதுக்கு வேற ஒரு ஹதீஸ்ல விளக்கம் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு கேட்டா, புகாரியில 1338, 1374 அதுல எப்படி வருதுன்னா, இதே விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் முகமது ஒருத்தர் அனுப்புனமே, அந்த முகமதை பத்தி உன்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி இந்த மனிதருக்கு பதிலா இந்த மனிதரை விலைக்கு சொல்லி படத்தை காட்டி இல்ல, முகமது ரசூல்லா பத்தி உன் கருத்து என்னன்னு வார்த்தையால கேட்டுவாங்கன்னு வருது. விலைக்கு சொல்லிட்டு கேட்கும்போது யாரும் சொல்லி விடலாம, இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், எந்த மனிதரே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி என்ன நினைக்கிறாய், இப்படி பேரை சொல்லி கேட்பாங்கன்னு வருது. பேரை சொல்லி கேட்பாங்கன்னு வறுமையானால் அப்ப படம் காட்டினாங்கிற டாபிக் அடிபட்டு போயிடுது. இந்த இடத்துல 1338, 1374 ஹதீஸ்கள்ல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்பார்கள் வர்றதுனால புகைப்படத்தை காட்டி கேட்பார்கள் அர்த்தம் கிடையாது. வேற என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தை சொல்லி வந்தாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரு, அவரை பத்தி நீ என்ன கருதுறன்னு கேட்டோம். இல்ல நாங்க ஏத்துக்கிறதான் செய்யறோம், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர் வழியில நான் ஏத்துக்கிட்டு இருந்தேன்னு ஒரு மூமின் சொல்லிடுவான். அப்படின்னு வர்றதுனால பார்க்காத ஒருத்தரை ரசூலுல்லாஹ்வுடைய படத்தை காட்டினா எப்படி கண்டுபிடிக்க முடியும், அந்த கேள்வி அடிபட்டு போயிடும். ஏன்னு கேட்டா அவங்க கேட்கும் பொழுது படத்தை காட்டி கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று பேரை சொல்லி தான் கேட்பாங்க. பேரை சொல்லி கேட்கும் போது அந்த நம்ம ஏற்கனவே மூமினா இருந்தோமையானா முகமது சொன்ன விளங்கிருமே, அல்லாஹ்வுடைய ரசூல் முகமது பத்தி என்ன நினைக்கிறாய், முகமது ரசூல் நினைக்கிறேன், அவர் தான் எங்களுக்கு நேர்வழி காரணமா இருந்தார் நினைக்கிறேன், உண்மையை சொன்னார் அப்படின்னு உள்ளது சொல்லிவிடுவோம். அதனால அந்த இந்த மனிதருங்கிறதுக்கு படத்தை காட்டினார்னு அர்த்தம் கொடுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த 2 ஹதீஸும் அதுக்கு விளக்கமா அமைஞ்சிருக்கிறது.